எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 4வதாக வரக்கூடிய ராசி தான் கடகம் ராசி. சந்திர பகவானை ஆளக்கூடியது கடக ராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்க பிறர் மீது அதிக அக்கறை காட்டுவாங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட குலன்கள் இருக்குது, இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், இவங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, சாதகமான மாதங்களாக அமைய போகிறதா அல்லது பாதகமான மாதமாக அமைய போகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர பகவானை ஆளக்கூடியது தான் கடக ராசிங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பிறர் மீது அதிக அக்கறை ரொம்பவும் காட்டுவாங்கன்னே சொல்லலாங்க. அடுத்தவங்க உதவி கேட்காமலே இவங்க தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னே சொல்லலாங்க. தங்களோட குடும்பம் மற்றும் சுற்றியுள்ள சுற்றாத்திற்கு ரொம்பவும் உதவுவாங்கன்னே சொல்லலாங்க. அவங்கள அதிகமாகவும் பாதுகாப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்பவும் சிறப்பாக பழகுவாங்கன்னே சொல்லலாங்க. சிறப்பான சிந்தனை கொண்டவங்க. சந்திரனை போலவே இவங்க ரொம்பவும் பிரகாசமாகவும் ஜொலிப்பாங்கன்னே சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நம்ம சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இவங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. நீ தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கடகராசி அன்பர்களை பொறுத்திங்களா ரொம்பவும் அமைதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யாரிடத்துலையுமே எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்கவே மாட்டாங்க. இவங்க தங்களோட செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்கன்னே சொல்லலாங்க. இவங்கக்கிட்ட உள்ள ஒரு பெரிய குறையும் பலமும் இவங்கக்கிட்ட உள்ள பிடிவாத குணம்னே சொல்லலாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிவதற்கான முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தடுக்கிறதுனே சொல்லலாங்க. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவும் நினைத்து பிடிவாத குணத்துடன் இருக்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனையாக அமையுதுன்னே சொல்லலாங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பயணம் செய்ய ரொம்பவும் விரும்புவாங்கன்னே சொல்லலாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலுமே இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்கன்னே சொல்லலாம். இனி சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைது பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு. இந்த விஸ்வாவசு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் நாம் இருக்குங்க. பல புதிய நம்பிக்கைகளுடனும் கனவுகளுடனும் புதிய வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோங்க. இந்த சித்திரை மாதத்தில் பல முக்கிய கிரகங்களோட பெயர்ச்சியும் இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதமானது ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளதுங்க. 26/4/2025 தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பகவான் 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 30/4/2025 புதன் நீச்ச நிலையில் இருந்து விலகி மேஷ ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் இந்த சித்திரை மாதத்தில் நடக்க உள்ளதுன்னு சொல்லலாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் இந்த மாத தொடக்கத்தில் ராசியாதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் சுகஸ்தானத்தின் அதிபதி பாக்கியத்திலும் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்கள் எல்லாமே சுகத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் சுக அமைப்பிலும் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2.5 வருடங்களாக அழுத்தி கொண்டிருந்த அஷ்டம சனி முடிவதால் கடகராசிக்கு இனி விடுதலை பெற்ற ஒரு உணர்வு ஏற்படுன்னே சொல்லலாங்க. இது நாள் வரைக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த அலைச்சல் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. மனதில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. எதுலேயுமே ஜெயிக்கலாங்க என்ற எண்ணம் உங்ககிட்ட ஓடுன்னு சொல்லலாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுதுங்க. தொழிலில் மாற்றங்களும் ஏற்பட போகுது. ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றங்களும் உண்டாக போகுதுங்க. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. நல்ல நல்ல தன்மைகள் உண்டாக போகுது. இந்த சித்திரை மாதத்தில் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாம்.
புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலத்தின் நிலையறிந்து செயல்படும் சித்திரை மாதம் ரொம்பவும் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. மே 11 வரைக்குமே குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட நிலையை உயர்த்த போகிறாரு. குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களை நீக்க போகிறாருங்க. வரவுகளும் அதிகரிப்போம். பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது. வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. திருமண வயதினரின் கனவை நனவாக்க போகிறாரு. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கொள்ளும் அளவுக்கு சிறந்த மாதமாக அமைய போகுதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய போகுது. தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியாக அமைய போகுதுங்க. நிலைத்த வேலைகளை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமையுன்னு சொல்லலாங்க. சென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனக்குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க. ஏப்ரல் 30 முதல் புதன் யோகத்தை வழங்க போகிறாரு. சொத்து சேர்க்கை உண்டாக போகுதுன்னே சொல்லலாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார். திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமையும்னு சொல்லலாங்க. வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட போகுதுன்னே சொல்லலாம். நீங்கள் சந்திராஷ்டமம் நாட்கள் ஏப்ரல் 22ஆம் தேதி கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. சனி பகவானை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. பூசம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் உங்களோட திறமை வெளிப்படுன்னே சொல்லலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா, எதிர்பார்த்த பொறுப்புகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. துணிச்சலாக செயல்படும் நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக போகுதுங்க. சொத்து வாகன சேர்க்கையும் ஏற்படும். அப்படின்னாலுமே தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதில் இழுபறியாக அமையக்கூடன்னு சொல்லப்படுது. மனக்குழப்பம் அடையவும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு சிறந்த பலனாக அமையுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் ஏப்ரல் 26 வரைக்குமே 3ல் சஞ்சரிக்கும் கேது உங்களோட முயற்சிகளை வெற்றியாக போகிறாருங்க. நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார். தைரியத்தையும் கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் 9ல் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறதுனால வருமானத்துக்கு குறைவே இருக்காதுங்க. அதே மாதிரி சந்தோஷத்திற்கும் குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலையும் நிம்மதி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். கடன் தொல்லை அதிகரித்தாலும் கூட அதை உங்களுக்கு சமாளிக்கும் திறன் உண்டாகும்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 30க்கு பிறகு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணங்களும் வரப்போகுதுங்க. கடன்களை அடைத்து நிம்மதியான ஒரு நிலை நீங்கள் அடைய போறீங்கன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடந்தே தீருன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்குள்ள இணக்கமும் உண்டாகும். பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி கனவு அனைத்துமே நனவாக போகுது. விவசாயிகள் கவனமாக செயல்படுவது ரொம்பவும் முக்கியம்னே சொல்லலாங்க. வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகுதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. நீங்கள் மேலும் இந்த மாதமானது சிறப்படைய பழனி முருகனை வழிபட கவலைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாதமானது அமையன்னு சொல்லலாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு சூழல் அறிந்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. 10ல் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் நன்மை வழங்க போகிறாரு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுதுங்க. அதை விரிவுபடுத்தும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்பு போட்டி இருந்து இடம் தெரியாமல் போகுன்னே சொல்லலாங்க. உங்களோட கை ஓங்கும். பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குடன் திகழ போகிறாங்க. இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஏப்ரல் 30 முதல் புதனும் 10ல் சஞ்சரிக்கிறதுனால சொத்து சேர்க்கை இருக்குன்னு சொல்லலாம். கேட்டிருந்த வங்கி கடன் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மாதமானது சிறப்பாக அமைய மீனாட்சி அம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுன்னு சொல்லலாங்க. இந்த
வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகன் கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.